திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு இருக்கும் என்று பள்ளிக் கல்வித்துறை தரப்பில் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகர் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் ஜூன் 2ஆம் தேதி தொடக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வருட அட்டவணை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும், அன்றிலிருந்து புத்தகங்கள் வழங்கப்படும், அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கடந்த வாரம் கூட தகவல்கள் வெளியாயிருந்தது. இந்நிலையில் கோடை வெப்பம் அதிகமாக இருந்த பொழுது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்ட போது அமைச்சரிடம் முன்வைக்கப்பட்ட கேள்வியில் கோடை வெப்பம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கடந்த ஆண்டை போல கூடுதலாக ஒரு வாரம் அளவில் அல்லது 10 நாட்கள் விடுமுறை நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. கோடை விடுமுறை அந்த இறுதி கட்டத்தை எட்டியதன் பின்பாக அப்போது முடிவு செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன்படி தற்பொழுது தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்வதாலும் கோடை வெப்பம் எதிர்பார்த்த அளவில் மிக அதிகமாக இல்லை, வழக்கமான அளவில் தான் இருப்பதாக புள்ளி விவரங்கள் வெளியே வந்திருப்பதாகவும் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக தொடக்க கல்வி சார்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர்களுக்கும் தொடக்க கல்வி இயக்குநர் அனுப்பியிருக்கக்கூடிய சுற்றறிக்கையில் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருக்கின்றது. அதற்கு முன்பாக பள்ளிகளில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்தப்பட்டு பள்ளிகள் சுத்தம் செய்யப்பட்டு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் பள்ளிகளை திறக்க நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் என்று சுற்றறிக்கை அனுப்பியிருக்கின்றார். இதன் மூலமாக ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவது உறுதியாகியிருக்கின்றது. திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.